ஸோ வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பரோட்டா சீரிஸ் பார்ட் 1ல பரோட்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பரோட்டா ஒன்று சொல்ல தெரிஞ்சாலே போதும் 10லேருந்து 15 வெரைட்டி ஆஃப் பரோட்டா வந்து நம்ம வீட்டிலேயே ஈஸியாக செய்யலாம். அதில் நாங்கள் உங்களுக்காக 10 வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டா செஞ்சு காமிச்சிருக்கோம். அதுக்கு நான் இங்கே 6 கப் மைதா மாவை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 150 ml பால் அண்ட் 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை அண்ட் உப்பு தேவையான அளவை கலந்துக்கோங்க. முட்டை வேணான்றவங்க தாராளமாக முட்டையை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஏன் பால் முட்டை சக்கரை நான் சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பால் வந்து நல்லா பரோட்டாவை சாஃப்டாகும் அண்ட் சக்கரை அண்ட் முட்டை உங்களுக்கு வந்து பரோட்டா மேலே ஒரு நல்ல கோல்டன் கலர் கொடுக்கும். அண்ட் முட்டை சேர்க்கறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டுமே இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண மாவுக்கு வந்து வெறும் 250 ml ஊற்றினாலே இந்த சாஃப்டான கன்சிஸ்டன்சிக்கு மாவு வந்துடுச்சு. இப்போ உங்கள் மாவுக்கு தேவைப்படுற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா அந்த மாதிரி சாஃப்டாக ஒரு 15 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். until your dough becomes stretchy. அவனை இந்த மாதிரி குளிப்பாட்டிட்டு மேலே ஈர துணியை மூடி ஒரு 4 மணி நேரத்துக்கு அவனை தொடாமல் விட்டுடுங்க. ஒரு 4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அவனை எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த மாவை தொடாமல் டிஸ்டர்ப் பண்ணவும் அப்படியே ரெஸ்ட் விட்டுடணும். நான் ஏன் 6 மணி நேரம் மாவை ரெஸ்ட் விடுறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் அவங்களுடைய பரோட்டா வீசும்போது கிளியாமல் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி அவங்களுக்கு பரோட்டா நல்ல ஒரு அவுட்கம் கொடுக்கும். நம்ம பாகுபலியில் பிரபா சொன்ன மாதிரி நான் விரல் பிடித்தது ஒரு மறுமுகம் என்ற மாதிரி பிடிச்சி நல்லா வீசி எடுத்து அதை சுற்றி வச்சுக்கோங்க. பரோட்டா சுடும்போது நம்ம எண்ணெய்க்கு மட்டும் கஞ்சித்தனம் படவே கூடாது. எங்கெங்கெல்லாம் எண்ணெய் தேய்க்க முடியுமோ அங்கெங்கெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அவனை குளிப்பாட்டினாலும் கடைசியில் அவங்களுக்கு பரோட்டா நல்லா லேயராக வருவான். ஸோ இந்த பரோட்டாக்கு 4 மணி நேரம் ஊற வைக்கும் போது எண்ணெய் தேய்க்கணும், 2 மணி நேரம் ஊற வைக்கும் போது எண்ணெய் தேய்க்கணும், வீசுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்க்கணும், வீசினதுக்கு அப்புறமும் எண்ணெய் தேய்க்கணும், சுடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்க்கணும், சுட்டதுக்கு அப்புறம் தேய்க்க வேணாம். அதை அழைச்சி சாப்பிட்டா மட்டும் போதும், நம்ம பரோட்டா ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பன் பரோட்டா தான் செய்கிறேன். ஸோ பன் பரோட்டா செய்யும் போது மாவு வந்து உங்களுக்கு தடிமனாக இருக்கும். ஸோ அதுக்காக கல்லில் மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா எண்ணெயை ஊற்றி நீங்கள் பொரிக்கிற மாதிரி வேக வச்சா தான் வந்து உங்களுக்கு பரோட்டா வேகும். அப்படி இல்லைனா நடுவில் வேகாமல் இருக்கும். ஸோ பரோட்டாவுடைய ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு, ஆனால் டேஸ்ட் அண்ட் அவுட்கம் வேறு லெவலில் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய குக்கிங் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம 2M's குக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.